அப்ப இப்படியே தூக்கி ஒரு ஆட்டு பண்ணையே தூக்கி கொடுக்கிறதா இருந்தா இப்படி ஒரு மனிதன் எல்லாருமே இந்த மாதிரி உருவானோம்னா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. கொடுத்த காசை கேட்டு போனா வழக்கமா தூரன் யார உன்னை பார்த்ததே இல்லைங்கிறான். கொடுத்த கடனை கேட்டு போனோம்னா வாங்கும் போது அழகா காலில் விழுந்து வாங்கிட்டு போயிருவான். கொடுத்த கடனை வசூலிக்க போனோம்னா நீ யாரு உன்னை இப்பதான் முதல்ல பாக்குறேன் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் மாறணும்னு சொன்னா இந்த மாதிரி மனிதனுக்கு மோசடி செய்யக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. ஏன் இவர் ஏமாத்தாம இருந்தாரு? எந்த கவர்மெண்ட் அவருக்கு ஆட்டு பண்ணை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுச்சு? எந்த அதிகார வர்க்கம் அவருக்கு அந்த மாதிரி கட்டளை இட்டது? ஒருத்தரும் இல்ல. அவர் தனக்குத்தானே அந்த கட்டளை இட்டுக்கிட்டார். தனக்குத்தானே ஏன் இட்டுக்கொண்டாரு? நம்ம ஒரு கடவுளை நம்புறோம், அந்த கடவுள் வாக்களித்தது நிறைவேற்ற சொல்லி இருக்கிறார். நம்ம கடவுள்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டோம், இது அவனுடைய சொத்து, வந்தா நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டோம். அதுல நம்ம மீறணும்னு சொன்னா கடவுள் நம்மளை கேட்பாரு, கடவுள்கிட்ட பதில் சொல்லணும், கடவுள்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க இயலாது. நான் அப்படிலாம் நினைக்கலன்னு கடவுள்கிட்ட பேச இயலாது, நினைக்கிறது கடவுளுக்கு தெரியும். இப்படியெல்லாம் நினைச்ச காரணத்தினால அந்த மனிதர் எவ்வளவு பெரிய பக்குவம் பெற்ற ஒரு மனிதராக மாறினார்னு சொல்லி முஸ்லீம்கள் இப்படி வாழணும்ங்கிறாங்க நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் சொல்றாங்க முஸ்லீம் சொன்னா இதான் முஸ்லீம். இப்படி எல்லா வகையிலையும் நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, பிறர் நலம் பேணுதல் எல்லாத்திலையும் முன்னிலை நிக்கணும். அப்படி நிற்பதற்கு அந்த ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. நம்மளை ஒழுங்கா கொண்டு போறதுக்கு கடவுள் நம்பிக்கை தேவைப்படுது. நீங்க பாக்குறீங்க ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை அந்த நாட்டில உயர் பதவியில இருந்து பல்லாயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவன் காட்டி கொடுத்துறான். ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை எல்லா நாடுகள்லையும் பெரிய உயர் தளபதி லெவலுக்கு போவான். அவனுக்கு ஒரு விஸ்கி பாட்டிலையும் ஒரு பொம்பளையும் கொடுத்தவன எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து வந்துடுறான். ஏன் அப்படி கொடுக்கறான்? கவர்மெண்ட் ஏமாத்தலாம் நினைக்கிறான். கவர்மெண்ட் தானே, அவங்களுக்கு என்ன, அவனை ஏமாத்திடுவோம், மாட்டிக்கிட்டு அவனுக்கு பாதி கொடுத்துருவோம், மேலதிகாரிக்கு பாதி கொடுத்து தப்பிச்சுக்கலாம். அப்ப இப்படி எல்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறான். போலீஸுக்கு பயப்பட மாட்டேங்கிறான், நீதிமன்றத்துக்கு பயப்பட மாட்டேங்கிறான். ஏன்? போலீஸுக்கு மாட்டிட்டா அவருக்கு இதை கொடுத்து அவரும் போயிடுவாரு. நீதிமன்றம் அதுக்கு விலைக்கு வாங்கலாம். நீதிமன்றத்திலையும் போதுமான விலையை கொடுத்தோம்னா விலை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நீதிமன்றத்தை வாங்க முடியும், அதிகார வர்க்கத்தை வாங்க முடியும். அப்ப எல்லாத்தையும் வாங்க முடிகிற காரணத்தினாலதான் எல்லா தப்பு பண்றான். அப்ப வாங்க முடியாத ஒரு சக்தி இருக்கணும், அதை பத்தி மனுஷன் பயப்படணும். கவர்மெண்டுடைய பயம் மாத்திரம் ஒருத்தனை நல்வழிப்படுத்தாது. ஏன்? கவர்மெண்ட்ல இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ் எல்லாம் போட்டுருக்கான். எத்தனை பேர் ஒழுங்கா கொடுக்கறான் சொல்லுங்க பாப்போம். எந்த வியாபாரி கரெக்டா சேல் டாக்ஸ் கரெக்டா எழுதி வச்சு 100% அதை செலுத்தக்கூடிய ஒரு வியாபாரியை சொல்லுங்க, ஒரு வருமானம் பெறக்கூடியவரை பணக்காரரை சொல்லுங்க. முடியாது, செய்ய மாட்டார். ஏன்? இவங்க என்ன கிழிச்சு விடுவாங்க, நம்ம கொடுக்கறதா கணக்கு கண்டுபிடிச்சிருவானா? அப்படி கண்டுபிடிச்சாதான் என்ன கொடுக்க வேண்டியது கொடுத்தா சரிக்கிட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. இப்படியே எல்லாத்தையும் பற்றியும் ஒரு மட்டமான அபிப்பிராயம் வந்துச்சு இவனுக்கு என்ன வந்துருச்சு மனுஷனுக்கு, நமக்கு மேல உள்ள எல்லாத்தையும் ஏமாத்தாலும் நினைக்கிறான். அப்ப ஏமாத்த முடியாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும்தான் மனித வாழ்க்கை சீராகுங்க. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு பயந்தால் மாத்திரம்தான் மனிதன் ஒழுங்காக தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிடுவான். அப்படிங்கிற அடிப்படையில தான் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை, ஒரே ஒரு கடவுள் கொள்கையை, சூப்பர் பவரான கடவுள் கொள்கையை, எந்த பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்ட கடவுள் கொள்கையை, எந்த தேவைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துல திரும்ப ஒருக்கா புனர் நிர்மாணம் செய்யறாங்க. இத லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது வணக்கத்திற்கு உரியவன், வழிபாட்டுக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுவாங்க அரபு மொழியில. முஸ்லிம்கள் அதை நாங்க நம்புறோம். இரண்டாவது இஸ்லாம் என்னன்னு கேட்டா முகமது நபி, அவர் 1400 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு மனிதர். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டில் இன்னைக்கு மக்கான்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்குது, அந்த ஊர்ல பிறந்த ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர் தான். பிறக்க முன்னே தாய் வயிற்றில் இருக்கும்போது தந்தை இழந்தாரு, அனாதையா தான் பிறந்தாரு. குழந்தையா இருக்கும்போது தாயையும் இழந்தாரு, பாட்டனார் வளர்த்தாரு, அவரும் இறந்துட்டாரு, பெரிய தகப்பனாருடைய அரவணைப்புல வளர்ந்தாரு. இப்படியே ஆடு மேய்ச்சாரு. இப்படி ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில இருந்து ஒரு 25 வயசுல வரும் பொழுதெல்லாம் அவர் ஒரு பெரிய வியாபாரியாகி, பெரிய பணக்காரராகி, பெரும் கோடீஸ்வரர் ஆயிட்டார். வறுமையில் அனாதையா இருந்தா கூட பெரும் கோடீஸ்வரர் அளவுக்கு பெரிய பணக்காரரா போனார். நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்தாரு. இப்படி பிறந்தவர் தன்னுடைய 40வது வயசுல நான் கடவுளுடைய தூதரு, நீங்க கண்டதெல்லாம் கடவுள்னு வணங்காதீங்க, நம்மளா படைத்து கொண்ட பொருள்களை எல்லாம் கடவுள்னு சொல்லாதீங்க, கடவுள் நம்மளை படைச்சிருக்கணும், நம்ம படைச்சது கடவுளா இருக்காது. இப்படி எல்லாம் அந்த மக்கள்கிட்ட போய் நெஞ்சாரு ஒரு பிரச்சாரம் பண்ணினாரு. இந்த பிரச்சாரத்தை இவர் தான் முதல்ல பண்ணாருன்னு நாங்க அவரும் சொல்லல, அவர் சொல்லும் போதே சொன்னாரு, இதை நான் சொல்லல, முதல்ல ஒரு மனிதன் படைக்கப்பட்டான அவன் கொள்கை இதுதான், முதல் மனிதனுடைய கொள்கை இதுதான், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொள்கை தான் இருந்துச்சு,
பிற்காலத்துல வந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கொள்கையை சொன்னவர்களே கடவுளாக்கி விட்டாங்க. நிறைய கடவுள் வந்ததுக்கு காரணம் அவர் கண்டுபிடிச்ச காரணம், முகமது நபி கண்டுபிடிச்ச காரணம் என்னன்னு சொன்னா, முதல் மனிதர் ஆதாம்னு சொல்றமே அவரும் ஒரு கடவுளை தான் சொன்னாரு, ஒரு கடவுளை தான் கும்பிட்டாரு. அவர் இறந்து போனோன்னு அவரை கடவுளாக்கி விட்டாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரெல்லாம் நல்லது சொல்றாங்களோ, யாரெல்லாம் மக்கள்கிட்ட பிரபல்யமாகறாங்களோ அவங்களெல்லாம் கடவுள் ஆயிடுறாங்க. இதை நீங்க பார்க்கலாம், புத்தர்ல இருந்து பார்க்கலாம். புத்தர் யாரு? புத்தர் நம்ம சொல்றோம், அவர் யாரு? அவர் கடவுளை இல்லைன்னு சொன்னவர். உங்களுக்கு தெரியும், புத்தர் ஒரு நாத்திகர் தான். அவர் அன்பே சிவம்னு சொன்னாரு. அன்பே கடவுள், கடவுள்னு ஒண்ணு தனியா கிடையாது, அன்பு செலுத்துறதுதான் கடவுள்னு சொல்லி கடவுள் மறுப்பு கொள்கையை உலகத்துல சொன்னாரு. இன்னைக்கு என்னன்னா அவர் பல்ல வச்சுக்கிட்டு அவருக்கு கோயில் இருக்கு, அவருக்கு கோயில் இருக்கு, அவருடைய பல்லுக்கு கோவில் இருக்குது. இப்படியாக யாரு கடவுள் இல்லைன்னு சொல்ல வந்தாரோ அவர் கடவுள் ஆனார். அதே மாதிரி அண்ணாதுரை இருந்தாரு, அவரு ஒரு பிரபல்யமான ஒரு தலைவரா வந்தாரு. அவரு தன்னை கடவுள் ஒரு காலத்திலையும் சொல்லல, எனக்கு கடவுள் அம்சம் இருக்குன்னு அவர் சொல்லவே கிடையாது. அவர் இந்த ஆன்மீகத்தை பத்தி போதிச்சது கூட கிடையாது. அவர் இறந்தார், அவர் சமாதியில் இன்னைக்கு போய் என்ன செய்யறாங்க, இப்போதைக்கு பத்தி கித்தெல்லாம் கொளுத்து கும்பிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் அவர் கடவுள் ஆயிருவார். இன்னொரு 100 வருஷம் போச்சுன்னு சொன்னா இந்த வரலாறுலாம் தெரியாது, வேற மாதிரி கதைகள்லாம் மக்கள்கிட்ட பரவி அவர் பெரிய ஆன்மீக குருவா இருந்தாரு, அப்படியா இப்படியான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவருக்கு அற்புதங்கள்லாம் வழங்குனுச்சுன்னு சொல்லி அவரை ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி கடவுள் ஆக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாங்க. அதனால நீங்க நான் கடவுளுடைய தூதர்னு சொல்றேன், என்னைய கடவுள் ஆக்கிறாதீங்க. நான் முதல்ல இந்த கொள்கையை சொல்லல, எனக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் சொன்ன அந்த கொள்கையை தான் திருப்பி சொல்ல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகமது நபி போதிச்சார். இது அந்த மக்கள் ஏத்துக்கல, அடிச்சாங்க, உதைச்சாங்க, நாடு கடத்தினாங்க, பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானாங்க. ஊரை விட்டே ஓடினாரு, இன்னொரு ஒரு மதீனாவுக்கு போனாரு, அங்கேயும் போய் அதான் சொன்னாரு. சொத்து பத்து அம்புட்டை இழந்தார். இது கொள்கையை சொல்வதற்காக வேண்டி பெரிய கோடீஸ்வரரா இருந்தவர் உடுத்தின வேட்டியோட ஊரை விட்டு போனார், எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு போனார். கொள்கை தான் அவருக்கு பெருசா தெரிஞ்சு. இப்படியாக போய் அந்த ஊர்ல போனா அங்க நல்ல வரவேற்பு, நல்ல ஆதரவு இருந்தது. அந்த மக்கள் இவரை ஏத்துக்கிட்டாங்க 100%. ஊரே அவருடைய கையில வந்துச்சு, ஆட்சி அவர் கையில கொடுத்தாங்க. அதை ஒட்டி அரபு தீபகற்பமே அவருடைய ஆளுகையின் கீழே வந்துச்சு. எந்த ஊர்ல இருந்து விரட்டி விட்டாங்களோ அந்த ஊருடைய ஆட்சியும் சேர்த்து இவருக்கு வந்தது. இப்படி அரபு தீபகற்பம் முழுசையும் அவருடைய ஆட்சியின் கீழே வந்துச்சு. பெரிய அதிபதியாக மன்னராக மாறுறாரு. 23 வருஷத்துல உணவு நடக்குது. 40 வயசுல இறை தூதருங்கிறாரு, 13 வருஷம் மக்காவுல பல விதமான துன்பங்களுக்கு ஆளாகிறாரு. 10 வருடம் மதீனாவுல இருக்கிற அந்த 10 வருட காலத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அந்த சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அன்றைக்கு இருந்த சாம்ராஜ்யத்துல இன்றைக்கு அமெரிக்கா எப்படி உலக வல்லரசா இருக்குதோ அதே மாதிரி அன்றைக்கு நபிகள் நாயகம் உருவாக்குன அந்த அரசு தான் வல்லரசு. உலகம் எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு அரசு. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு வல்லரசை அவர் உருவாக்கி காட்டினார். வல்லரசை உருவாக்கி காட்டின அந்த காலகட்டத்திலையும் அவர் கைத்துக்கட்டுல தான் படுத்தார். அவர் 10க்கு 10 ஒரு ரூம் தான் அவருடைய, ஒரு குடிசை தான் அவருக்கு வீடா இருந்துச்சு. பெரிய மன்னர் ஆயிட்டாரு. அவருடைய விரலசைவுக்கு கட்டுப்படுறதுக்கு பெரிய பெரிய அரசியல், பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையை அடைஞ்ச பிறகும் கூட அந்த பொது பணத்தை அவர் தொட்டது கிடையாது, மக்களுடைய வரி பணத்தை தொட்டது கிடையாது. எந்த அளவுக்கு அவர் புனிதமா சுத்தமா இருந்தார்னு கேட்டா, அங்க வைத்துள்ள பொது நிதி பொது நிதி கருவூலம் இருக்கு, அரசு கருவூலம். கருவூலத்தில் பேரிச்சம்பழங்கள் குவிக்கப்பட்டிருக்கும். அந்த நாட்டுடைய சொத்து தான். அரபு நாட்டில் நம்ம நாட்டில் நெல்லு புல்லு மாதிரி அந்த நாட்டில் பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழங்கள் குவிக்கப்பட்டு கிடக்குது. அதுல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை அவருடைய பேரன், மகள் வழி பேரன் ஹுசைன்கிறவர் எடுத்துறாரு, எடுத்து வாயில போட்டுறாரு. இதை நபிகள் நாயகம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அவரை பிடிச்சி விரல வாய்க்குள்ள விட்டு அந்த பேரிச்சம்பழத்துக்கு கீழே போட்டுக்கிட்டு, இது பொது நிதி, நமக்கு இது அனுமதி இல்லை, நம்ம தொடக்கூடாது, நானும் தொடக்கூடாது, என் வழித்தோன்றையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்ல, பொது நிதியில இருந்து என் வழித்தோன்றலில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவ்வளவு பேர் தொடக்கூடாது, இன்னைக்கு தொடக்கூடாது. அவருடைய வாரிசுன்னு யாராவது சொல்லிக்கிட்டார்களே ஆனால் அவர்கள் இன்னைக்கு பொது நிதியிலிருந்து எந்த ஒரு உதவியும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய வாரிசுகளுக்கு உலகம் தோன்ற காலம் வரைக்கும் யாரெல்லாம் அவருடைய வாரிசா வர்றாங்களோ அவ்வளவு பேருக்கு இப்படி ஒரு சுமையை ஏற்றி வச்சுட்டு போயிட்டாரு. ஒவ்வொருத்தனும் வாரிசுக்கு தான் சம்பாதிக்கிறான், அவன் இங்கே சம்பாதிக்கல. ஒரு மனிதன் தனக்கா சம்பாதிக்கிறான், தனக்கு சம்பாதிக்கிறான். ஒரு மனிதனுக்கு மொத்தத்திலே ஒரு 50